தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, இந்த புதிய வருடத்தில் உங்கள் யாவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் குடும்பமாக உங்கள் துணைவியார், உங்கள் கணவன்மார், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள், உங்கள் சகோதர சகோதரிகள் யாவரையும் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், கையிட்டு செய்கிற காரியங்கள், ஊழியங்கள் சகலவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகத்திலே 11வது அதிகாரம் 12வது வசனத்தில், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். தேவ பிள்ளையே, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும். இந்த வருஷ துவக்கத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. கடந்த நாளில் நல்ல ஆராதனை, நல்ல வாக்குத்தத்தங்கள், அவைகள் துவங்கி இந்த நாளிலே புதிதான இந்த வருடத்திற்குள்ள ஓடுவதற்கு உங்களை ஆரம்பித்திருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும். துவக்கம் மாத்திரம் நல்லா இருக்கு அப்படி நினைச்சிடாதீங்க. ஒருவேளை என் துவக்கம் அற்பமாக இருக்கு நினைச்சிடாதீங்க. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் என் தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கும். எதற்காக தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் உங்களை விசாரித்து பாதுகாத்து நடத்தும்படியாக. என் பிள்ளை பரிசுத்தத்தில் விழுந்துடக்கூடாது, பரிசுத்தத்திலிருந்து வழி விலகி போயிடக்கூடாது, அசுத்தமானதை தொற்றக்கூடாது, அசுத்தத்தில் விழுந்துடக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் அகப்பட்டு விடக்கூடாது, கர்த்தரை விட்டு தூர போய் விடக்கூடாது, தரித்திரம் வந்துடக்கூடாது, ஆசீர்வாதமின்மை வந்துடக்கூடாது, நன்மைகள் தங்கள் வாழ்க்கையை விட்டு போய்விடக்கூடாது, என் பிள்ளை பலனற்று போயிடக்கூடாது, உயிர் இல்லாமல் போயிடக்கூடாது, எல்லாவற்றிலும் உயிரடையணும், பலனடையணும், சத்துவம் இருக்கணும், நிலைநிறுத்தப்பட வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் அவருடைய கண்கள் உங்கள் மேலே வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரையிலும். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரையிலும். அப்படின்னா என்ன? கர்த்தருடைய சுத்தம் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் விளங்கும். அது உன் தேசத்தை விசாரிக்கிற தேசமாய் மாற்றும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை விசாரிக்கிற தேசமாக கர்த்தர் உங்களை நிறுத்துவார். நீ விசாரிக்கப்படுகிறதான தேவ பிள்ளையாக. எனக்கு நீ யாருமே இல்லையே பாஸ்டர், எனக்கு நீ யாருமே இல்லையா ஆண்டவரே சொல்லாதீங்க. உங்களை விசாரிக்கிற ஒருவர் உண்டு. அதான் வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. என்ன செய்ய போகிறேன், எப்படி நடத்த போகிறேன், அடுத்த காரியங்கள் என்ன, அடுத்த அகாடமிக் என்ன, அடுத்து எங்களுடைய பிஸ்னஸ் என்ன, அடுத்து நாங்கள் செய்ய போகிற மீட்சி என்ன, எதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் விசாரிக்கப்படுகிற தேசமாக, தேவனால் நடத்தப்படுகிற தேசமாக ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி நடத்தப்பட போகிற? இல்லை, விசாரிக்கிற கர்த்தர் உன் தேவைகளை அவர் சந்திப்பார். உன்னை விசாரிக்கத்தக்க ஒருவர் உண்டானால் அவர் உன்னை நடத்துவார். உன்னை எந்த சூழ்நிலைகளிலும் கைவிடப் போகிறதில்லை. கைவிடவும் தெரியாதவர், கைவிட மாட்டாதவர் தேவனாகிய கர்த்தர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் உங்கள் மேல் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகள் மேலும், உங்கள் கணவன் மனைவி மேலும், உங்கள் பெற்றோர்கள் மேலும், சகோதர சகோதரிகள் மேலும், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மேலும், உங்கள் சபையின் மேலும்,
ஊழியக்காரன் மேலும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நல்ல கிருபையாக நடத்தணும், நல்ல பாதுகாப்பாக நடத்தணும், அவர்கள் ஆசீர்வதித்து உயர்த்தணும், அவர்களை நிலைநிறுத்தணும், முற்றுமுடிய ரட்சிக்கணும் என்பதற்காக கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. அடுத்த அந்த வார்த்தை அழகாக சொல்லும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் மனதோடும் அன்பு கூறுவாயாக. தேவ பிள்ளையே, அன்பு கூர்ந்துருங்க, அன்பு கூர்ந்து. வேற என்ன கர்த்தர் நம்ம இடத்துல கேட்க போகிறார்? இந்த வருஷத்தில் நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. கரெக்டாக நான் சர்ச்சுக்கு போவேன், ஒரு ஆராதனையை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன், முடிந்த அளவுக்கு உபாச ஜபங்களில் கலந்து கொள்வேன், முடிந்த அளவுக்கு சபைகளில் நடத்தப்படுகிற இதர ஊழியங்களில் கலந்து கொள்வேன். நீங்கள் போகிற எந்த சபையானாலும் சரி, அந்த சபைகளில் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன ஊழியத்தை வைத்திருக்கிற அந்த ஊழியங்களில் கலந்து கொள்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க. தூர தேசத்துலேருந்து இந்த வார்த்தைகளை கேட்குறீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு நான் அர்ப்பணிங்க. வார்த்தையின்படி நடப்பதற்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்க. கர்த்தரை நித்தமும் தேடுங்கள், அவர் உங்களை விசாரித்து நடத்துவார். அவ்வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே தான் நோக்கமாக இருக்கும். கர்த்தர் தம்முடைய பார்வையை உங்களை விட்டு திருப்ப மாட்டார். என் பிள்ளை பத்திரமாக நடக்கணும், சுகமாய் நடத்தணும், என் பிள்ளை கருத்தாய் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்குது. கர்த்தர் கைவிடுவதில்லை. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த புதிய வருடத்திற்குள்ளே நுழைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது அவர் உங்களை விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல, கர்த்தாவே, உம்முடைய கண்கள் உடைய பிள்ளைகள் மீதும் குடும்பத்தின் மீதும் அவர்கள் செய்கிற காரியங்கள் மீதும் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருந்து விழாதபடிக்கு பாதுகாத்து தூக்கி நிறுத்தி நடத்துவீராக. மனதார உடைய ஊழியக்காரனாக இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நுழைந்திருக்கிற உடைய பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிருபையாய் பாதுகாத்து நடத்தும் இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடியும் மட்டுமாக ஒரு நாளும் கைவிடாதவர். ஒவ்வொரு நாளிலும் உங்களோடு இருந்து அவர் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை செய்வாராக, அனுக்கிரகத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை என் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற சபையின் சார்பாகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.